ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ரீசெண்டாக போலாண்ட்லேருந்து பாரிஸ்க்கு ட்ரிப் போனோம். பாரிஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து மெட்ரோ. நாங்கள் வந்து இருந்த 4 நாளுமே பாரிஸில் மோஸ்ட்லி வந்து மெட்ரோவில் தான் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து நாங்கள் என்ன சொல்கிறது, ஈஃபில் டவர் ஆகட்டும், இல்லை ஷாப்பிங் போகிறதா, எங்கே இருந்தாலுமே எங்களுக்கு மெட்ரோ தான் ஈஸியாக இருந்தது அவங்க வீட்டிலேருந்து. அதனால் நாங்கள் மெட்ரோவில் தான் நிறைய யூஸ் பண்ணோம். மெட்ரோ வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டே நான் போன அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு டேவே வந்து ஒரு 10 டிக்கெட்ஸ் கிட்டே எடுத்துக்கிட்டேன். அந்த 10 டிக்கெட்ஸ் நீங்கள் பஞ்ச் பண்ணுறது தான் கணக்கு. நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பல்காக எடுத்து வச்சிட்டிங்கன்னா, எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பஞ்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா காலைல நீங்கள் வரும்போது வேலைக்கு போகிறவங்களாம் மோஸ்ட்லி இங்கே மெட்ரோ வந்து கூட்டமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் க்யூவில் நின்று வாங்கணும் அப்படின்னா, இது இல்லாமல் மெஷினில் எடுக்கிறனாலுமே கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டே போகும்போதே பல்காக எடுத்து அடுத்து வந்து நாங்கள் பஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். மெட்ரோ வந்து கூட்டமாக தான் இருக்கும். அது ஏன்னு தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அடுத்தடுத்து வந்து மெட்ரோ இருக்குது. பட் நான் 4 நாள் இருந்ததில் ஒரு நாள் கூட மெட்ரோ ஃப்ரீயாக இல்லை. இது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஸ்டேஷனில் அங்கங்கே நீங்கள் வெண்டிங் மிஷின்ஸ் பார்க்கலாம். எதனா எமர்ஜென்சி எதனா வேணும், தண்ணி இல்லை வேறு எதனா வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து ஆர்இஆர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு போனேன்னா, நான் டிஸ்னிலேண்ட் போகும்போது இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணோம். டிஸ்னிலேண்ட் வந்து அவுட்டரில் இருக்கிறதால இந்த ட்ரெயின் லாங் ட்ரெயின் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். இந்த ட்ரெயின் வந்து நிறைய ஸ்டாப்லாம் நிற்காது. இது வந்து டிஸ்னிலேண்ட் தான் லாஸ்ட்டு ஸ்டாப்பு. இது வந்து லோயர், மிடில், அப்பர் அந்த மாதிரி 3 சீட்டிங் இருக்குது. இதில் போகிறது நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. கூட்டமாலாம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பஸ்ஸு. பாரிஸில் வந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பட் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பஸ் வந்து செட் ஆகலை அவங்க வீட்டிலேருந்து. அதனால் நாங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ட்ராமும் இருக்குது. போலாண்டில் வந்து நாங்கள் ட்ராம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்டிலேருந்து ட்ராம் தான் வந்து கிட்ட. அதனால் ட்ராம் தான் நாங்கள் நிறைய எல்லா இடத்துக்குமே வந்து மோஸ்ட்லி ட்ராமில் தான் போவோம். ஆனால் வந்து பாரிஸில் வந்து எங்களுக்கு மெட்ரோ தான் ஈஸியாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் கேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பாரிஸ் போகிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.